complex fractions. Fractions related உங்களுக்கு queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணீங்கன்னா fraction ஓட link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So complex fractions ஓட definition first பார்க்கலாம். So fractions having either or both the numerator and denominator as fractions or mixed numbers are called complex fractions. So definition என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Fractions having either or both the numerator and denominator as fractions or mixed numbers. So fraction பாத்தீங்கன்னா consist of two parts தெரியும். One வந்து numerator and another one பாத்தீங்கன்னா denominator. So உங்களோட numerator and denominator part எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா numerator வந்து fraction இருக்கலாம் or else denominator fraction இருக்கலாம். Both ரெண்டுமே பாத்தீங்கன்னா fraction கொடுத்திருக்கலாம் or else ரெண்டுமே பாத்தீங்கன்னா mixed numbers கூட இருக்கலாம். So அதான் பாத்தீங்கன்னா complex fractions. So example பார்க்கும்போது புரியும் எதுக்கு either bothலாம் கொடுத்திருக்காங்க numerator and denominator as fractions mixed numbers இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். So a by b கொடுத்திருக்கோம். So இங்க a ன்றது பாத்தீங்கன்னா numerator, b ன்றது வந்து denominator. So இங்க complex fractionல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த numerator part இருக்கு பாருங்க இதுவே வந்து ஒரு fractionஆ இருக்கலாம். So இங்க a by b ன்றது fraction. இப்போ நம்ம எழுதிருக்கோம் பாருங்க எக்ஸாம்பிள் 1 by 2 by மறுபடியும் 1 by 3. So இந்த 1 by 2 இருக்கு பாருங்க இதுவே பாத்தீங்கன்னா numerator, இந்த 1 by 3 இருக்கு பாருங்க இது வந்து denominator. So இத தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் complex fractionல either or both the numerator and denominator as fractions or mixed numbers னு பார்த்தோம். இங்க வந்து numeratorம் பாத்தீங்கன்னா fraction இருக்கு 1 by 2 ன்றது fraction, denominatorம் பாத்தீங்கன்னா fractionல இருக்கு 1 by 3. இந்த காமனா ஒன்னு போட்டுருக்கோம் பாருங்க இத டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க இதான் வந்து காமனான by. So இங்க இருக்கு பாருங்க அந்த பார்ட் இங்க இருக்கு இந்த a ன்ற இடத்துல என்ன இருக்கு 1 by 2 இருக்கு b ன்ற இடத்துல 1 by 3. So இந்த மாதிரி क्वेश्चंसலாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா to simplify a complex fraction we change the complex fraction into a division sum, that is dividing the numerator by denominator. So இந்த by இருக்கு பாருங்க இந்த இடத்துல என்ன போட போறீங்க இப்போ divide by போட்டு நம்ம fill பண்ணனும். So complex fraction எப்படி simplify பண்ண பாருங்க 1 by 2 இங்க numerator பாருங்க இங்க என்ன போடுவீங்க divide இந்த symbol போட்டுட்டு மறுபடியும் 1 by 3. So இத simplify பண்ணனும்னா எல்லாருக்குமே தெரியும் 1 by 2. So இந்த division இத வந்து multiplication change பண்ணீங்கன்னா இங்க இருக்க numerator இங்க இருக்க denominator interchange ஆகும். So denominator இருக்க இடத்துல numerator போயிடும், numerator இருக்க இடத்துல denominator போகும். எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த division sign வந்து நீங்க multiplication change ஆகும்போது then எப்பவும் போல multiplication 1 into 3 3 2 into 1 2. So இந்த questionோட answer 3 by 2. So 1 by 2 by 1 by 3. So இந்த by part நீங்க ப்ராப்பரா வந்து distinguish பண்ணணும் இல்லனா உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியாது இந்த பையா இந்த பையான்னு தெரியாது. So இந்த காமனான இந்த by இருக்கு பாருங்க இங்க என்ன போட்டுருக்கோம் இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா வந்து டிவிஷன் போடணும். So இந்த டிவிஷன் வந்து நீங்க மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணா மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த பார்ட் வந்து சேஞ்ச் ஆகும் 1 by 3 ன்றது 3 by 1 ஆகும். எப்பவும் போல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவீங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவீங்க. So complex fraction க்கு இதுதான் எக்ஸாம்பிள் 1 by 2 by 1 by 3. So next example பாருங்க. So complex fraction அப்போ definition பார்த்தோம் fractions having either or both the numerator and denominator as fractions or mixed fraction பார்த்தோம். இங்க numerator part a ன்ற இடத்துல என்ன இருக்கு 2 3 by 4. So 2 3 by 4 ன்றது வந்து mixed number divide by இந்த காமனான divide இங்க இருக்கு பாருங்க divide by 6 7 by 11. So இந்த 6 7 by 11 பாத்தீங்கன்னா மறுபடியும் இது வந்துட்டு இந்த denominator பார்ட்டும் மறுபடியும் இது வந்து mixed fraction ஆ இருக்கும். இது எப்படி simplify பண்ண பாருங்க 2 3 by 4 இந்த காமன் இருக்கு பாருங்க இங்க வந்து டிவிஷன் சைன் பண்றோம் ஏன் பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா இத எப்படி சிம்பிளிஃபை பண்றது நம்ம காமிக்கிறோம் 6 7 by 11. சோ இது வந்து ஒரு மிக்ஸ்ட் இந்த மிக்ஸ்ட வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம இம்ப்ராப்பரா கன்வர்ட் பண்ணனும். சோ அந்த வீடியோஸ்ல நம்ம ஃபிராக்ஷனோட லிங்க்ல அவேலபிளா இருக்கு. சோ 2 3 by 4 இத கன்வர்ட் பண்ணீங்கன்னா 4 into 2 8 8 plus 3 வந்து 11. சோ 11 by 4 divide by இந்த 6 7 by 11 இது பண்ணீங்க 11 into 6 66 66 plus 7 நீங்க பாத்தீங்கன்னா 73 by 11. So இதை நீங்க மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணனும்னா 11 by 4 போடுவீங்க. இந்த டிவிஷன் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 73 by 11 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும். Then 11 into 11 121 divide by 73 into 4 பாத்தீங்கன்னா 292. So இந்த வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க 2 by 5 by 3. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். So இந்த by பாத்தீங்கன்னா நான் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். So இங்க 2 ன்றது நியூமரேட்டர், இந்த 5 by 3 ன்ற பார்ட் என்னது டினாமினேட்டர். Because காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் என்ன பார்த்தோம் either or both
ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்குது, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 5/3 ஃபார்மில் இருக்குது. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இந்த காமனான பை தான் என்னது டிவைட் பை 5/3. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க 2 மல்டிப்ளைட் பை இந்த 5/3 என்ன ஆகும் இன்டர்சேஞ்ச் ஆகும். டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துருச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 2 × 3 6/5 இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 12 3/4 டிவைட் பை 26. இங்கே 12 3/4ன்றது என்னது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது வந்து நியூமரேட்டர் பார்ட், இந்த 26ன்றது டினாமினேட்டர் பார்ட். இது கூட ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் தான். மேலே இருக்கிறது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, கீழே இருக்கிறது வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 3/4 டிவைட் பை இங்கே வந்து 26. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 51/4 கிடைக்கும். தென் இந்த டிவிஷன் இருக்குது பாருங்கள், இதை மல்டிப்ளிகேஷன் நான் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே வெறும் வந்து 26 இருக்குது. இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க 26/1 போட்டலாம், பிகாஸ் இந்த 26ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிடுச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆயிடுச்சு. தென் எப்பயும் போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 51 × 1 51, 4 × 26 பார்த்தீங்கன்னா 104. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷனோட எக்ஸாம்பிளை காமிச்சிருக்கோம், அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதும் நம்ம காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 3/2/5. இதில் எது நியூமரேட்டர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2ன்றது வந்து நியூமரேட்டர் பார்ட், இந்த 5ன்றது டினாமினேட்டர் பார்ட். ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன், பிகாஸ் ஃப்ராக்ஷன் ஹேவிங் ஈதர் ஆர் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட், இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் இதுக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் இதுக்கு வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், இதை வந்து டிவிஷன் சம்ம நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், தட் இஸ் டிவைடிங் த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இதோட ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 7/4 1/7. ஸோ இங்கே 7ன்றது நியூமரேட்டர் பார்ட், 4 1/7ன்றது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது வந்து டினாமினேட்டர் பார்ட். இதையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் டெஃபினேஷன் ரைட் பண்ண முடியும், சாரி உங்களுக்கு புரியும். ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் ஈதர் ஆர் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஸ் ஃப்ராக்ஷன். இதை வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் இருக்கலாம், ஆர்எல்ஸ் நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் கூட கொடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் நம்பர்ஸ் கூட இருக்கலாம். 1ல மிக்ஸ்டு, 1ல வந்து ஹோல் நம்பர், இல்லைனா 1ல வந்து ஹோல் நம்பர், அதர் 1 பார்த்தீங்கன்னா மிக்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். And to simplify the complex fraction, we change the complex fraction into a division sum, that is dividing the numerator by denominator. Thank you so much for watching this video.